மதுரை ஃபேமஸ் மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இத எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இத விசில் விட்டுட்டு பாதி நான் குழம்புக்கும், பாதி மட்டன் எண்ணெய் சுக்காக்கும் எடுத்துக்க போறேன். மட்டன் குக்கர்ல வேக வைக்கும்போதே அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா தண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 8 விசில் போல போட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்ச மட்டன ஒரு கடாயில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மட்டன் எல்லாம் அதுல போட்டுட்டு, அது கூடவே சின்ன வெங்காயம் இருந்தா அத இடிச்சு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்த 2 சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே மிளகும், சீரகமும் 1 பாதியா இடிச்சு சேர்த்துக்கிட்டு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நெறைய எண்ணெய் ஊத்திட்டு, கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. இதெல்லாம் அடுப்பு ஆன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கடாயில பெரட்டி வச்சிரலாம். அடுப்ப ஆன் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டன் எண்ணெய் சுக்கா ரெடி ஆயிடும். வீட்ல சாம்பார், ரசம் எது இருந்தாலும் இத சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது செய்யற டைமும் ரொம்ப கம்மி தான். மட்டன் வேகுற டைம் மட்டும் தான். இத செய்யும்போது அடுப்ப சிம்லயே வச்சு செய்யுங்க. அப்பதான் கருகாம சுக்காவா ரெடி ஆகும். சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.